ஹலோ வணக்கம். வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு 27 டிசம்பர் சனிக்கிழமை எபிசோட் சீசன் 9ல எபிசோட் 84ல டே 83ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். அதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எபிசோட்ல ஒண்ணுமே இல்ல. ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட என்ட்ரி மாஸா இருக்குன்னு பார்த்தா, கெட்டப் வந்து சுத்தமா புடிக்கலங்க. நெறைய மக்களோட கருத்தும் வந்து என்னோட கருத்தோட ஒத்து தான் போகுது அப்டின்ட்டு சொல்லலாம். இந்த கெட்டப்ப வந்து மாத்திருக்கலாம் அப்டின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஃபேமிலி ரவுண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோட பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃப்ரைடே எபிசோட் என்ன நடந்தது அப்டின்னு நம்ம பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, கமருதீன் அண்ட் பாரு இவங்களுக்குள்ள உள்ள சண்டை தான் வந்து நடக்குது. சாண்ட்ரா கிட்ட வந்து புலம்பி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து, "எப்பா நான் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு போறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் வந்து என்னன்னா, பாரு அவங்க பாயிண்ட்ட கரெக்ட்ன்னு பேசுறாங்க. கமருதீன் அவங்க பாயிண்ட்ட கரெக்ட் அப்படின்னு பேசுறாங்க. கமருதீன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, "நான் வந்து டாஸ்க்கா தான் விளையாண்டேன். கேமா விளையாண்டேன். அதில வந்து பெர்சனலாலாம் பார்க்க முடியாது." ஆனா பாரு என்ன சொல்றா அப்படின்னா, பலூன வந்து என்னோடது தான் நீ ஃபர்ஸ்ட்டு பிளாஸ்ட் பண்ண. அது வந்து ரொம்ப தப்பு அப்டின்ட்டு சொல்றாங்க. பட் நான் கேம்ன்னு தானே பார்த்தேன். பாருன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா வந்து பார்க்கலல்ல. ஸோ நான் ஒழுங்கா தானே விளையாடுறேன் அப்டிங்கிற மாதிரி அங்கங்க கருத்துக்கள வந்து பதிவிடுறதும், அமித் அண்ட் வினோத் கிட்ட சொல்றதும் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம வேலை செய்யல அப்டிங்கிறத வந்து ஒரு கேப்டனாவும் சரி, கம்ருவாவும் சரி எடுத்து வைக்கிறாங்க. அதாவது பாரு வந்து வீட்ல உள்ள எந்த வேலையும் ஒழுங்கா செய்யல அப்டின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் "உன் வாய்ப்ப தட்டி பறிச்சேன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா, அந்த டைம் கேம் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? கிளாக்ல வந்து ஒருத்தர் வந்து ஹார்ஸ்க்கு நடப்பாங்க, ஒருத்தர் வந்து மினிட்ஸ்க்கு நடப்பாங்க, ஒருத்தர் வந்து செகண்ட்ஸ்க்கு நடப்பாங்க. ஸோ கம்ருதீன் வந்து செகண்ட்ஸ்க்கு நடந்தாங்களாம். அப்போ வந்து "நீ கேமரா கான்ஷியஸ்னால நடந்திருக்க. அண்ட் கேமரால வந்து நீ தான் தெரியணும்னு சொல்லிட்டு நடந்திருக்க." அப்படிங்கிற மாரிலாம் பாரு வந்து சொல்றத பார்த்துருக்கோம். அண்ட் பாரு சொன்னத வந்து எல்லா இடத்துலயும் புட்டு புட்டு வைக்கிறாப்புல நம்ம கம்ருதீன். அதாவது கேமரா கான்ஷியஸ்னஸ் அவளுக்கு தான் இருக்கு. எனக்கா இருக்கு. அவளுக்கு நல்லா பேச வரும். எனக்கு நல்லா நடக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் சேதுபதி கிட்ட பயங்கரமா கம்ருதீன் பேசுறத பார்க்க முடியுது. அண்ட் இவங்க மாறி மாறி வந்து பேசும்போது என்னன்னா, ரொமான்டிக்கா நீ இருக்கிற. ஆனா கேம பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாரி கம்ருதீன பத்தி பாரு சொல்றாங்க. உடனே கம்ருதீன் வந்து, "ஓகே ரொமான்டிக்கா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றல்ல. அப்படி என்ன ரொமான்டிக்கா நடந்துச்சு சொல்லேன் பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி லாக் பண்றாங்க கமருதீன் பாருவ. உடனே பாரு வந்து டென்ஷன் ஆயிட்டு, "எப்பா உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்துட்டு உள்ள போயிடுறாங்க. இதோட ஃப்ரைடே எபிசோட் முடியுது. ஃப்ரைடே எபிசோட் ஃபுல்லாவே வந்து கமருதீன் அண்ட் பாரு சண்டை. இதுதாங்க நடக்குது. அடுத்து விஜய் சேதுபதி வீட்ல உள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லாரும் வந்து, "நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க அழகா இருக்கீங்க" அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் அமித் அதிகமா காட்டுறாங்க. அதுக்கான முடிவு என்னன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஓ! அமித் தான் எவிக்டட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்டுல பார்க்க முடிஞ்சது. அது உண்மையாவே ஷாக்கிங் தான். ஏன்னா வந்து சிங்கிள் எவிக்ஷனா இருக்கும்னு தான் நான் நெனச்சேன். அப்படியே பார்த்தாலும் சுபிக்ஷா தான் வந்து கம்மி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அமித்த தான் எவிக்ட் பண்றாங்க. சரி அமித்தும் சுபிக்ஷாவும் எவிக்டட்ன்னு நெனச்சா, கனிய எவிக்ட் பண்றாங்க. அது பெரிய ஷாக்கு. ஏன்னா கனி வந்து லீஸ்ட் ஓட்லயே வந்து இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. அடுத்து விஜய் சேதுபதி வந்து வீட்ல உள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிலேருந்து நெறைய பேர் வந்து வந்துட்டு போனாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு பதிலா இவங்களே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார தோணுது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, வினோத்தோட ஒய்ஃப் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாக்கியா அவங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சபரி வந்து பாருக்கு பதிலா பாருவோட அம்மா வந்து இங்க கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் திவ்யா வந்து அமித்துக்கு பதிலா அவங்க ஒய்ஃப் கன்டின்யூ பண்ணலாம். அண்ட் எனக்கு பதிலா என்னோட அப்பா கன்டின்யூ பண்ணலான்னும்போது விஜய் சேதுபதி சிரிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க அப்பாவ சொல்றாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் கம்ருதீன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமித்தோட ஒய்ஃப் சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அமித்தோட பொண்ணு கன்டின்யூ பண்ணாலும் நல்லாயிருக்கும் அமித்துக்கு பதிலா அப்படின்னு சொல்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அண்ட் குழந்தை வந்து ஏதோ ஒரு பேர் வச்சதில்ல, கிங் கம்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்து, "ஆமா எனக்கு கூட பிளேஃபுல் பாருன்னு சொல்லிட்டு பேர் வச்சா" அப்படின்னு சொல்லி பாரு இன்டரப்ட் பண்ணவும், "சீட்டிங் பாருன்னுல கேட்டுச்சு" அப்படின்னு சொல்லவும் வந்து செம்ம காமெடியா இருந்தது. ஐயோ! இல்லன்னும்போது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாங்க. ஸோ பாரு வந்து சீட்டிங் பாரு அப்படிங்கிறத வந்து அங்க ஸ்டாம்ப் பண்ண மாரி இருந்தது. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மாதிரி வில்லன் நிக்க மாட்டாங்களா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட பாரோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஆகும். "நான் உங்கள ஹீரோன்னு தான் சொன்னேன். நீங்க வில்லன் நெனச்சுக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் சேதுபதி அவங்களோட கேரக்டர வந்து காட்டுனாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து வந்தவங்க நெறைய பேருக்கு அட்வைஸ் குடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து எப்படி கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து திருந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து கேமோட பிளான், ஸ்ட்ராட்டஜிய மாத்திருக்கலாம். ஸோ யார் யாரு மத்தவங்க மாறுனாங்க அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா, சபரி வந்து சாண்ட்ரா பயங்கர சேஞ்சு அவங்களோட கிட்ஸ பார்த்த உடனே அப்படிங்கிறாங்க. கனி வந்து பாரு சேஞ்ச் ஆயிட்டாங்க, சாண்ட்ரா சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. உடனே விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கம்ருதீனுக்கு வந்து என்ன அட்வைஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, தனியா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் பாருக்கும் வந்து தனியா விளையாடு அப்படிங்கிறது தான் அவங்க வீட்லேருந்து அட்வைஸா வந்திருக்கு. ஆனா கம்ருதீன் வந்து என்ன பண்றாங்கன்னா, தனியா விளையாட சொன்னா, அகெயின்ஸ்ட் பாரு அப்படின்ற ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாரு இல்லாம என் கேம் இருக்கு, என்னோடது இருக்கு அப்படிங்கிற மாரி ஒண்ணு கொண்டு போறாங்கன்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சூப்பரா ஒரு பாயிண்ட்ட சொன்னாங்க. அடுத்தது கம்ருதீன் வந்து பார்வ சொல்றாங்க. அதாவது பெண்மையா ஃபீல் பண்றேன்றாங்க. அண்ட் அந்த அலப்பறைய காணோம். காம் டவுனா இருக்காங்க. ஒரு மாரி ஹேப்பனிங்கா நான்லாம் இருப்பேன். இப்ப இருக்க முடியல அப்படிங்கிற மாரிலாம் சொன்னதா சொல்றாங்க. அண்ட் வந்து நானும் டாட்டா சொல்ட்டேன். ஏன்னா அவங்க அவங்க கேம வந்து விளையாட போறாங்களாம்ல. அதனால நான் டாட்டா சொல்ட்டேன் அப்படின்னு சொல்லும்போது செம்ம கைத்தட்டு விசில் பறக்குது கம்ருதீனுக்கு. அடுத்து திவ்யா வந்து கம்ருதீன் சேஞ்ச் ஆயிட்டாங்க. சாரி வந்து கேட்டது வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்தது அப்படின்றதும், அண்ட் அரோரா வந்து சும்மா ஸ்விட்ச் போட்ட மாரிலாம் மாற முடியாது. டேமேஜ் கண்ட்ரோல் மாரி எல்லாரும் வந்து நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன், வினோத்தெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. அண்ட் வந்து பாரு அண்ட் விக்கல்ஸ் விக்ரமோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா புட்டு புட்டு வைக்கிறாங்க. வழக்கம் போல வீக்கெண்ட் எபிசோட்ல ஸ்கோர் பண்றது தானே அரோராவோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் பாரு வந்து கம்ருதீனோட விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது கேமரா கான்ஷியஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் இடையில பிரேக்ல வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது திவ்யா, அரோரா வந்து கம்ருதீன் கிட்ட பேசும்போது பாரு அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. மாறி மாறி கம்ருதீன வந்து ஒரே சைட்ல அட்டாக் பண்ற மாரி இருந்துச்சு. எல்லா கேர்ல்ஸ் அண்ட் லேடீஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட் இந்த வாரத்தோட கேப்டன்சி எப்படி இருந்தது? கம்ருதீன் தான் கேப்டன் இல்லையா? ஸோ எப்படி வந்து வீட்ட வழி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா, விக்கல்ஸ் விக்ரம் வந்து கான்ஃப்ளிக்ட்டே வந்து அவர் லைஃப்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா வீட்ல வந்து அவ்வளவா இஷ்யூஸ் கிடையாது. எல்லாம் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால, பெருசா சண்டை சச்சரவுலாம் இல்ல அப்படிங்கிறாங்க. அண்ட் கனி வந்து என்னன்னா, கிளீனிங் சைடு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாரு வந்து கிளீன் பண்ணல போல இருக்கு. அதுக்கு பதிலா வந்து பாருவ வேலை வாங்குறத விட்டுட்டு, சுபிக்ஷாவ வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம கம்ருதீன். அது வந்து ஏன்? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புனாங்க விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாம, பாருவுக்கு பதிலா கம்ருதீன் கேப்டனான கம்ருதீனே வந்து பாத்திரம் கழுவுனாங்களாம். அதுவும் ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய வந்து எழுப்புனத நம்மளால பார்க்க முடிஞ்சது. விஜய் சேதுபதி வந்து சொல்றாங்க பாரு கிட்ட, "12 வாரமா பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க ஒழுங்கா வேலை செய்யல தானே?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அமித், சாண்ட்ரா வந்து ஒழுங்கா கிளீன் பண்ணல. நான் வந்து குக்கிங்ல இருந்தேன். நான் வந்து நெறைய கிளீன் பண்ணேன் அப்படிங்கிற மாரி திவ்யா வந்து சொல்றாங்க. அப்ப அமித்த வந்து கூப்பிட்டு சொல்லும்போது, அமித் என்ன சொன்னாங்களான்னா, நீங்க எப்போ சொல்றீங்களோ நான் வந்து கிளீன் பண்றேன். நீங்க எப்பனாலும் என்ன கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்களாம். உடனே திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நான் உங்கள கூப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்க, ஒரு ஒரு பக்கம் வந்து அமித் தான் கிளீன் பண்ணலன்னும்போது, அமித் கிட்ட கேட்குறாங்க, "ஏன் நீங்க இப்படி பண்ணல?" அப்படின்னும்போது, "இந்த வாரம் நான் ஒழுங்கா பண்ணல. நான் ஸ்லிப் ஆயிட்டேன். சாரி" அப்படின்றாங்க. சாரி சொன்னா மட்டும் ஓகேவா? அப்படின்னு கேட்டுட்டு, "சரி ஸ்லிப் ஆயிட்டேன்னு மனுஷங்கிட்ட என்னத்த பேசுறது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் கிளீனிங் வந்து ஒழுங்காவே இல்ல அப்படிங்கிறது சொல்லிட்டு, இந்த மாரி இவ்ளோ விஷயத்த வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கம்ருதீன் உங்க சேலரிய வந்து நீங்க தான் எனக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து அரோராவ பத்தி பேசுறாங்க கம்ருதீன். அது என்னன்னா, என்னனாலும் துஷார் வந்து போனதுக்கு அரோரா ஒரு காரணமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயும் ஒரு பிட்டு போட, நம்ம விஜய் சேதுபதி வந்து அரோரா காரணம் இல்ல துஷார் போனதுக்கு துஷார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ட வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் இனிமேயாவது இந்த துஷார் டாபிக் வராம இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் யார் யாரெல்லாம் நாமினேட்டட், யாரெல்லாம் வந்துட்டு சேஃப்ல இருக்கீங்க, சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னும்போது, கம்ருதீன் ஒரு சைட்ல உட்காரும். பாரு பச்சை குழந்தை மாரி உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க 2 பேர. அவங்கள வந்து நான் சேவ் பண்றேன் அப்படின்னும்போது, பாருன்றாங்க. அரங்கமே கைத்தட்டு விசில் பறக்குது. ஏன்னா பாருவ இவ்வளோ நேரம் போட்டு குடுத்துட்டு கழுவி கழுவி ஊத்துட்டு, யாரு வந்து சேவ் பண்றீங்கன்னும்போது, பாரு. அதுவும் யார பிடிக்கும்னும்போது, பாரு அப்படின்னும்போது செம்ம சிரிப்புங்க. உடனே பாரும் ஓடி போயிட்டு இடிச்சுக்கிட்டு உட்கார்றாங்க நம்ம கம்ருதீன. ஒரே ஷாக்னா ஷாக்கு. ஏன்னா இவங்க 2 பேரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஃப்ரைடே எபிசோட்ல சண்டை போட்டதையும் பார்க்க முடிஞ்சது. மாறி மாறி விஜய் சேதுபதி கிட்ட குறை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது.
இறுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருந்தாங்க. யார் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்ட்டயும் கேட்கும்போது, ஒரு நேம் வரும் இல்லையா? அந்த மாரி வந்தாலும், செம ஷாக்கிங்கான விஷயம் வந்து அமித் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட காட்டுனது தான். சாண்ட்ரா வந்து அழுறத பார்க்க முடியுது. ஆனா ஒண்ணு, சாண்ட்ரா யார்கிட்டலாம் பழகுறாங்களோ, அவங்கலாம் வெளியில போறாங்க பாருங்களேன். பிரஜன் வெளில போயாச்சு. பழகுறாங்கன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் சாண்ட்ரா வந்து க்ளோஸ் வித் பிரஜன் இல்லையா? இந்த ஷோல சொல்றேன். ஹஸ்பண்ட்ன்ற ஒரு இதுல சொல்லல. ஸோ அவங்க வந்து வெளியில போனாங்க. அடுத்து ரம்யா ஜோ கிட்ட க்ளோஸா இருந்தாங்க, வெளில போயிட்டாங்க. வியானா கிட்ட க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சாங்க, வெளில போயிட்டாங்க. அடுத்து அமித் கிட்ட க்ளோஸு, வெளில போயிட்டாங்க. ஸோ சாண்ட்ராவோட கேம் வந்து பயங்கரமா தான் இருக்கு போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து விஜய் சேதுபதி கேட்டாங்க. இவங்கலாம் வந்து இதுக்கு மேல இங்க இருக்க தேவையில்ல, சொந்த வீட்டுக்கே போலாம் அப்டின்ட்டு சொல்லிட்டு யார நினைக்கிறீங்கன்னும்போது, விக்கல்ஸ் விக்ரம் திவ்யாவ சொல்றதும், திவ்யா விக்கல்ஸ் விக்ரம் சொல்றதும் மாறி மாறி நடந்துச்சு. அண்ட் கனி வந்து அமித், பாரு, சாண்ட்ரான்னு சொல்றாங்க. அரோரா வந்து சாண்ட்ராவ சொல்றாங்க. கம்ருதீன் வந்து அரோராவ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. அண்ட் இறுதியில பார்த்தீங்கன்னா, பாரு சேவ் ஆனது வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ்டுன்னும்போதே பாருவ கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அமித்துக்கு வந்து பிக் பாஸ் வந்து சூப்பரா பெருமையா பேசும்போது அமித்துக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தமிழ் கோர்வையா வந்து பிக் பாஸ் பேசினது புரியல. உடனே வந்து பிக் பாஸ் எனக்கு புரியல. நீங்க கொஞ்சம் எனக்கு புரியிற மாரி பேசுங்களேன் அப்படின்னும்போது, இவ்ளோ பெருமையா பாராட்டுறது உங்களுக்கு புரியலையான்னு சொல்லிட்டு, ஒரு நார்மல் கேஷுவல் தமிழ்ல வந்து அதாவது பேச்சு வழக்குல வந்து நம்ம பிக் பாஸ் பேசுறாங்க. அதுக்கு அடுத்தது அமித்த வந்து அனுப்பி வைக்கும்போது, எல்லாரும் வந்து ஒரு கூட்டு பறவை மாரி அமித்த வந்து கட்டி புடிச்சது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அமித் வந்து ஸ்டேஜுக்கு போற கேப்ல பாருவுக்கும், கம்ருதீனுக்கும் அகெயின் சண்ட. அது என்னன்னா, "நீ என்ன எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற? வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம 2 பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனத கூட அப்படியே ஒப்பிக்கிற. இது ரொம்ப தப்பு. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னும்போது கம்ருதீன் வந்து, "நீ தானே கேம் தனியா விளையாட சொன்ன. நீ தானே வந்து என்ன அக்யூஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் டச் டாபிக் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது. உடனே வந்து, "இது எதுக்கு இப்ப பேசுற?" அப்படின்னும்போது, "நான் நாளைக்கு அதாவது அடுத்த எபிசோட்ல வந்து நான் இத பத்தி பேசப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கை விரல வந்து அப்படியே வந்து கோவத்துலலாம் காட்டுறாங்க நம்ம கம்ருதீன். பயங்கர கோவம் வருது. உடனே வந்து வினோத் ஒரு நல்ல நண்பனா வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, வார்த்தையும் விட்டுறக்கூடாது, அண்ட் கை கலப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவும் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. கம்ருதீனையும் சரி, பாருவையும் சரி நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ருதீன், பாரு இந்த விஷயத்தில வந்து எனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் 2 பேர் சைட்லயுமே தப்பு இருக்கு. அண்ட் கம்ருதீன் பிளாக்மெயில் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஃபீல் பண்றாங்க. பட் பாரு வந்து பேட் டச் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கம்ரு கிட்ட க்ளோஸா இருந்ததும் தப்பு. ஸோ 2 சைடும் தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பயணப்படம் போடுறாங்க நம்மளோட அமித்துக்கு. பயணப்படம் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் அமித் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். இல்லன்னா டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனச்சேன். பட் பரவால்ல. பேர கெடுத்துக்காம வெளில போனது நல்ல விஷயம். பேர கெடுத்துக்க வாய்ப்பு இல்ல தான். ஏன்னா, அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சூப்பரா வந்து கேம் வந்து விளையாடுவாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு மாரி வில்லனிக் ஸ்டைலு அண்ட் வில்லத்தனம் சுத்தமா வராது. அண்ட் டாக்ஸிக்கா இருக்க மாட்டாங்க. அதனால வந்து இவங்க ட்ராவல் பண்றது, வின் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க இந்த சீசன்ல. அண்ட் அமித் பேசும்போது வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ வந்து விஜய் சேதுபதி இமிட்டேட் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் கட்டி புடிச்சிட்டு வந்து கியூட்டா ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. செம்ம கியூட்டா இருந்தது. ஆனா நான் விஜய் சேதுபதிய கட்டி புடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொன்னதெல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரு பாட்டு பாடிட்டு கிளம்புங்க அப்படின்னும்போது ஒரு பாட்டு வந்து அழகா பாடுனாங்க. வீட்டுக்குள்ள உள்ள ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசும்போது திவ்யாவுக்கும், அமித்துக்கும் லைட்டா வாக்குவாதம் வரவும், "ஏம்மா அவங்க கிளம்புறாங்கம்மா விடும்மா" அப்படின்ற மாரி விஜய் சேதுபதி வந்து ஸ்டாப் பண்ணி விட்டதும் நல்லா இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. நான் உங்கள நாளை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.